அந்தோனி படத்தில் வேறு யாராவது காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சார் அந்த சைடு 2 பேர் நிற்க சொல்கிறாங்க. ம் சரி சரி. காலதாமதமாக ஆரம்பித்த நிகழ்வுக்கு வருந்துகிறேன். காலதாமதமாக ஆரம்பித்ததற்கு வருந்துகிறோம். ஈழ சினிமாவும் காலதாமதமாக தான் ஆரம்பித்திருக்கிறது. 1980 வரை இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்புகளில் பல படங்கள் வந்திருக்கின்றன. ஐயா சிவாஜி அவர்கள் நடித்த படங்களாக இருக்கட்டும், ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படங்களாக இருக்கட்டும், போர் துவங்குவதற்கு முன்பு வரை சிங்கள படங்கள் கூட இதே சாலிகிராமத்தில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டு வெளியாகி இருக்கிறது. போர் சூழல் தமிழர்களுக்கு பல வன்முறைகள் நடக்க துவங்கிய காலத்தில் இருந்து கடந்த 10-15 வருடங்கள் முன்பு வரை தமிழகத்திலிருந்து எந்த தயாரிப்பு நிறுவனமும் அவர்களோடு கூட்டு சேர விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் ஒரு பெரிய நிறுவனம் இங்கே 300 கோடி 500 கோடி அப்படின்னு சொல்லி தயாரித்த நிறுவனம் இலங்கையில் ஒரு கிளை துவங்கியது. அப்போது அவங்களும் ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் படமாக வேணாம், சிங்கள படங்களே பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டாங்க. அப்போ நாங்கள் அதில் ஒரு குழுவில் இருக்கும் பொழுது சொல்லியிருந்தோம், இப்போ ஈழத்து குழந்தைகள் அங்கே இருக்கிற இப்போ டிஜிட்டல் காலத்தில் ஃபிலிம்னா கூட பரவாயில்ல, இந்தியாவிலேருந்து தான் ஃபிலிம் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே படமே தயாரிக்காமல் இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்துருச்சு, இப்போயாவது நம்ம யாராவது அங்கே வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த ஏக்கம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இயக்குநர்களை ஜெனோசனும் சுகீர்தனும் ஒரு கதையை வைத்துக்கொண்டு பல பேர்கிட்ட அணுகிட்டே இருந்தாங்க, இது ஒரு படம் ஆக்கிட முடியாதா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணோம். எப்படியாவது இதை படம் ஆக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் பெரிய கோரிக்கை வைத்தார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அதற்கு தலைமையாக ரமணன் அண்ணாவோட இந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஈழ சினிமா இப்போ தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு. மற்ற இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிகள் மாதிரி இல்லாமல் இப்போ பல மொழிகள் இந்தியாவில் மட்டும்தான் பேசப்படுது. ஆனால் தமிழ் வந்து இந்தியாவை தாண்டி சிங்கப்பூரில் ஒரு ஆட்சி மொழியாகவே இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இலங்கையில் இருக்குது, தென்னாப்பிரிக்காவில் இருக்குது, இப்படி பல நாடுகளில் இருக்குது. இப்போ தமிழனும் அங்கே இருந்தாவே கலையும் அவர்கள் கூடவே பயணித்தும் இருக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே சினிமா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து படம் எடுத்துகிட்டு சென்சாருக்கு அனுப்புகிறோம். மற்ற நாடுகளில் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்டை சென்சார் பண்ணிவிட்டு அப்புறம்தான் அவங்க ஒத்துக்கிட்ட காட்சிகள் மட்டும்தான் நம்ம படமே எடுக்க முடியும். அப்படி ஒரு காலகட்டம் தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுல ஒரு போர் நினைவுகள் பற்றின படங்கள் எடுத்துகிட்டு இருந்தது போய் அடுத்த கட்ட மறுவாழ்வு கதைகள் எடுப்போம், ரம்மியமான கதைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கும் அந்த நினைவுகள் வழிகளை மறந்து மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்ல. போறணும் நடந்துடுச்சு, அதையே நினச்சிக்கிட்டு ஒரு துக்க சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதையே நினச்சிக்கிட்டு எவ்வளோ வருஷம்தான் இருக்கிறது, வாழ்க்கை என்பதே அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகுதானே அப்படின்னு ஒரு ஆசையில் ஒரு வாழ்வியல் கதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இயக்குநர்கள் விரும்பினாங்க. அது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பெரிய வரவேற்பும் உதவியும் தயாரித்தும் இருந்த ரமணன் அண்ணாவுக்கு என்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாலுமேந்திரா சார் இருந்த வரைக்கும் நாங்கள் அந்த சீனனெல்லாம் அவர்கிட்ட உதவியாளராக இருந்து வாழ்வியல் கதைகள் படுத்து நாங்களாம் ஒரு நாள் இப்படி எடுக்க மாட்டோமான்னு ஆசைப்பட்ட காலங்கள் உண்டு.
அவரோட கனவும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வந்து ஈழத்தில் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் கடைசி வரைக்கும். எங்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த கனவு அவர் ஆசைப்படியே நினைவானது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். போரை தாண்டின ஒரு கதை, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் நடிகர்கள் எல்லாருமே இப்போ தயாரிப்பாளர் சுவிட்சர்லாண்ட்லேருந்து இருக்கிறாரு. அண்ணன் கைல் வின்சென்ட் அண்ணன் நார்வேலேருந்து வந்திருக்காரு. சுதர்சன் ஈழத்தில் ஒரு கதாநாயகராக உருவாகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு தனி இண்டஸ்ட்ரி. அந்த நாட்டுக்கு படங்களை பார்க்கறதுக்கு நம்ம இவர் இயக்குனர், ஈழத்தின் மிக முக்கியமான ஆவணப்பட இயக்குனர் சோமிதரன் அவர்கள், அவரும் பல வருடங்களாக தமிழில் ஒரு அருமையான ஈழத்து படம் பண்ணி முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து இந்த படத்தை முந்திக்கிட்டு ரிலீஸ் பண்ணுறாரு நம்ம ஜெனோசன் அவர்கள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த படத்தில் இருந்தால் எனக்கு ஈழ சினிமா என்ன ஆனால் பிளாங்காக இருந்துச்சு. எல்லா மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது பக்கத்து ஊரில்ன்ற மாதிரி தான் இருந்தோம். என்னதான் பிரச்சனை, ஏதோ நடக்குதுன்னு. அப்புறம் இந்த கதைகளில் ஒர்க் பண்ணி அவங்க கதைகள் கேட்டு அவங்களோட நிஜ கதைகளை கேட்டதுக்கப்புறம் தான் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிய வந்துச்சு. அதுக்கு வரவேற்பு கொடுத்து நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவங்களாம் ஒவ்வொருத்தரும் படத்தை பற்றி பேசுவாங்க. நன்றி. தேங்க்யூ சார். ஸோ எஸ், விக்கி சார் சொன்ன மாதிரி ஓசே ஃபிலிம்ஸ் அண்ட் ப்ரொடியூசர். ஸோ இவங்களை பற்றி சொல்லணுன்னா வந்து சார் வந்து ஒரு ட்ராமா ஆர்டிஸ்டாக அங்கே இருந்து அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இந்த கதை சொல்லும் பொழுது அவருக்கு அதை சார்ந்த ஒரு கதையாக இருக்கும் பொழுது ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் லவ் இருக்குது, சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கி பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசர் ரமணன் சார் மற்றும் சுகந்தினி 2 ப்ரொடியூசர் இருக்காங்க. பட் ஐ திங்க் ரமணன் சார் தான் இங்கே பேச போகிறார் போல இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ ஒரு சில வார்த்தைகள் சார் ப்ளீஸ். அழகிய இந்த காலை பொழுதிலே வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் ஈழமணி திருநாட்டிலிருந்து என்னுடைய தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்துமா கடலிலே இலங்குகின்ற கை போல இருக்கின்ற இலங்கை என்று அழைக்கப்படுகின்ற ஈழமணி திருநாட்டிலிருந்து உலகத்தரத்திற்கு ஒரு படைப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே நீண்ட காலமாக சின்ன படைப்புகளை செய்து கொண்டிருந்த நாம் எங்களுடைய அன்பு தம்பி சுகிர்தன் அவர்களுடைய கதையை கேட்க நேர்ந்தபோது அந்த படத்தை நாங்கள் எடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதற்கு முதலாக நாங்கள் ஈழத்திலிருந்து ஒரு உலகத்தரத்துக்கான படத்தை கொடுப்பதற்கு நிச்சயமாக ஒரு 100 வருட தமிழ் சினிமாவை பார்த்து வளர்ந்த இந்த தமிழ் சமூகம் அந்த கண்ணுக்குள்ளே அந்த காதுக்குள்ளே கேட்ட பார்த்த அந்த சுவைத்த உணர்வுகள் எல்லாம் பதிவாகி ஒரு 3-4 தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கடத்தலோடு நாங்கள் உலகம்பூராக இருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு சினிமாவையே நாங்கள் ரசித்து வந்திருக்கின்றோம். அதற்கு காரணம் உண்மையிலே என்னுடைய தாயார் தியாகராஜ பாகவதருடைய படத்தை பார்த்திருப்பார். அப்பொழுது அவர் இளம் வயதாக இருந்திருப்பார். திருமணம் முடித்த பின்பு எம்ஜிஆர் சிவாஜி என்கின்ற படைப்புகளை பார்த்திருப்பார். அப்பொழுது நாங்கள் அவர்களுடைய வயிற்றிலே இருந்திருப்போம். அதே போன்று நாங்கள் திருமணமாகின்ற பொழுது அடுத்த கலைஞர்களை பார்ப்போம். இப்படியாக ஒரு இரத்தத்திலே கடத்தப்பட்ட சினிமா தான் தமிழ்நாட்டு சினிமா. அதை பார்த்து வளர்ந்தவர்களுக்கு நாங்கள் அதை தாண்டி ஒரு படைப்பை கொடுப்பது மிகவும் கடினமானது. ஆகவே நாங்கள் முழுமையாக ஒரு உலகத்தரத்துக்கான படத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தோம். அதற்கு முதலாக அவர் மழைக்கால இரவுகள் என்கின்ற ஒரு குறும்படத்தை நான் கேட்டேன், ஒரு குறும்படம் ஒன்று செய்து காட்டுங்கள் அப்படின்னு சொன்னால் எடுப்போம் என்று மழைக்கால இரவுகள் என்ற ஒரு குறும்படத்தை எடுத்து தந்திருந்தார். அதை பார்த்து இந்த படத்தை தயாரித்திருக்கின்றோம். ஒரு ஈழத்திலிருந்து வருகின்ற சொல்லலாம் தமிழ் படத்திலே ஒரு முதலாவது பெரும் பொருள் செலவிலே வந்திருக்கின்ற இந்த படைப்பு எப்போதும் எங்களுடைய அந்த தமிழ்நாடு என்கின்றது எங்களோடு இரத்தமும் சதையுமாக கலந்திருப்பதனால் தமிழ்நாட்டு மக்கள்
எங்களுடைய கதைகளை எங்கள் வீட்டு ஜன்னல்களால் பார்க்காமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த படத்திலே நீங்கள் ஜன்னலால் பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ளே வந்துதான் பார்க்க வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய இயக்குனர்கள். அது உங்களுக்கு புதுமையாக இருக்கும். ஒரு புது இடத்தை நீங்கள் பார்ப்பதாக இருக்கும். உங்களுடைய சக உறவுகள் எப்படி புது இடத்திலே அந்த வாழ்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையிலே நாங்கள் இந்த படத்திலே நடித்த அந்த கலைஞர்கள், பின்னணியிலே வேலை செய்த கலைஞர்கள் எல்லோருமே மிக ஒரு ஒத்துழைப்போடு இதை கேட்டதும் எங்களுடைய வின்சனாக இருக்கட்டும், எங்களுடைய பானுமாமா இருக்கட்டும், அடுத்தது சுதர்சன் போன்றவர்கள் எல்லாரும் வந்து மிக தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இங்கே வழங்கி இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் எங்களுடைய கலைஞர்கள் இங்கே இந்த படத்திலே நடித்திருக்கின்றார்கள். ஈழக் கலைஞர்கள், அதாவது ஒரு 3 கலைஞர்கள், எங்களுடைய ஐயா நிழல் ரவி அவர்கள், அருள்தாஸ் அவர்கள் மற்றும் பானுமாம் தவிர்ந்த ஏனையவர்கள் எல்லாம் ஈழத்து கலைஞர்களும் புலம்பெயர்ந்த தமிழ் கலைஞர்களும் தான் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கின்றார்கள். உண்மையில் இந்த படம் ஒரு பிரபஞ்சம் வந்து எங்களிடம் கொண்டு வந்து தந்திருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்தினுடைய இணர்ச்சியிலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இசையனும் மணிமகுடமாக எங்களுடைய இளையராஜா ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே, இந்த இசை வெளியீட்டு விழா நேரத்திலே நான் அவர்களுக்கு எங்களுடைய உலகத் தமிழர் சார்ந்த எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த வேளையிலே அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று கேட்டால் இந்த படத்துக்கு அவரால் தான் இசை கொடுக்க முடியும் என்பது எங்களுடைய உள்கருத்து. ஏனென்று கேட்டால் நாங்கள் இரத்தமும் சதையுமாக அவருடைய பாடலை கேட்டு வளர்ந்தவர்கள். அதால் எங்களுக்கு அவருடைய இசையை நாங்கள் இந்த படத்துக்கு கேட்டு வந்தோம். அவர் கேட்டுட்டு சரி என்று சொன்னதே ஈழத்திலே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு ஒரு கல்லை எடுத்து வைத்திருக்கின்றார் என்றுதான் நாங்கள் நம்புகின்றோம். அதேபோன்று அடுத்ததாக இந்த படத்தை இயக்குவதற்கு, அதாவது தயாரிப்பதற்கு பெரும் பொருட்செலவு என்பதனால் நாங்கள் ஒரு சாதாரண வெளிநாட்டிலே இருந்தாலும் ஒரு சாதாரண வேலைகளை செய்கின்றவர்கள் தான். ஆகவே எங்களுக்காக ஒரு துணை தயாரிப்பாளர்களாக வந்த எங்களுடைய அன்பு அண்ணன் ஸ்ரீதரன் அவர்கள் ட்ரீம் லைன்ஸ் ப்ரொடக்ஷன் இப்பொழுது ஈழத்திலே ஒரு ஸ்டூடியோவை ஆரம்பித்திருக்கின்றார். அவர் எங்களுக்கு துணையாகவும், அதே போன்று விஜய் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தினர் எங்களுக்கு துணையாக வந்திருக்கின்றார்கள். அதே போன்று எங்களுடைய அன்பு தம்பி விக்கி கனா ப்ரொடக்ஷன் எங்களுக்கு உதவியாக வந்திருக்கின்றார். அதே போன்று அங்கே முதலீட்டாளர்களாக எங்களுக்கு நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். இந்த வேளையிலே நான் அவர்களை நிச்சயமாக ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவர்களுடைய இவ்வளவு பேர் சேர்ந்தா இந்த படத்தை எடுத்தனீர்கள் என்று உங்களுக்கு தெரியத்தானே வேண்டும். சுவிஸ் நாட்டிலே இம்போர்டாஸ் நிறுவனத்தை வைத்திருக்கின்ற அன்பு அண்ணன் ஸ்ரீதாஸ் அவர்களுக்கும், லண்டனிலே விஜய் ஃபிலிம்ஸை வைத்திருக்கின்ற அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும், அதே போன்று கனா ப்ரொடக்ஷன், அடுத்து சுவிஸிலே வாழ்ந்து வருகின்ற அன்பு நண்பர் பஞ்சன், சுதா பிரான்சிலே வாழ்ந்து வருகின்றார், குணபாலன் இந்த படத்திலே பிரான்சிலே இருந்து வந்து நடித்திருக்கின்றார், தயாநிதி குணபாலன் என்கின்ற மிக பெரும் நகைச்சுவை கலைஞர்கள் இருவர் பிரான்சிலே இருந்து நடித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நார்வேல இருந்து திரு சீலன் அவர்கள் வந்து நடித்திருக்கின்றார். அவருக்கும் இந்த வேளையிலே அவரும் ஒரு முதலீட்டாளர், சின்ன முதலீட்டாளர்களாக எங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். அடுத்து இலங்கையிலே வாழ்ந்து வருகின்ற அன்பு நண்பன், எனது பாடசாலை நண்பன் ரகுநாதன் மற்றும் கேதீஸ்வரன், அடுத்து குகன் அண்ணா அவர்கள், அன்பு அண்ணா அவர்கள், அடுத்து லைஃப் கன்சல்டிங் கிருஷ்ணா, திரு அண்ணா அவர்கள் மற்றும் அல்ப்ஸ் அரங்காடிகள் நாடக குழு நண்பர்கள், சாமி சன் அண்ணா அவர்கள், சிவகரன் அவர்கள் மற்றும் ஸ்ரீ யசோதா மதிராஜன் அவர்கள், ராஜமோகன் கண்ணன் அவர்கள், அன்றன் பொன்ராஜா அவர்கள் மற்றும் நிறைவு தயாரிப்புகளுக்கு எங்களுக்கு மிகவும் இறுதி கட்டத்திலே துணை நின்ற அன்பு தம்பி கஸ்தூரி பாலு, சந்துரு கிருஷ்ணவேணி மற்றும் வசந்தராஜ் ஆகியோருக்கு இந்த வேளையிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் போன வருடம் 5ஆம் தேதி மார்ச் மாதம் பூசையோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்று 3 மொழிகளிலே இந்த திரைப்படம் முழுமையாக முழுமை பெற்று ஒரு இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்றது. இது மிகவும் வேகமாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த குழுவினர்களுக்கு உண்மையிலேயே அன்பு தம்பி ஜெனோஷன், சுகிர்தன்,
பின்னணியில் வேலை செய்த தம்பி பிரசாத், எங்களுக்கு எடிட்டர், எங்களுடைய சவுண்ட் மிக்ஸ் எல்லோருடைய பெயர்களையும் என்னால் குறிப்பிட முடியவில்லை. அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு, முழுக்க முழுக்க எனக்கு துணையாக இருந்த என்னுடைய அன்பு மனைவி சுகந்தினி அவர்களுக்கும், என்னுடைய பிள்ளைகள் ஓவியன், ஆதியன், இனியன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறிக்கொண்டு, இந்த திரைப்படத்தை இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இதை எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு கொண்டே சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்து திரையிலே உங்களை சந்திப்பதற்காக, திரையரங்கத்திலே சந்திப்பதற்காக காத்திருக்கிறேன் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்தபடியாக தேசிய விருது பெற்ற டைரக்டர் சீனு ராமசாமி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இதற்கு முன்பாக பேசும்பொழுது விக்கி அவர்கள் சொன்னார்கள், இந்த திரைப்படம் எல்லாவற்றையும் மறப்பதற்கு என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது, இந்த ட்ரெய்லரை, இந்த பாடல்களை பார்க்கும் பொழுது எதையுமே மறக்க முடியாது என்கிற உணர்வுகள் தான் எனக்கு தோணுச்சு. ஜன்னலிலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், எங்கள் வீட்டுக்குள் வந்து பாருங்கள் என்று தயாரிப்பாளர் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் வீட்டில் அல்ல, உங்கள் மடியில் படுத்து இந்த கதையை கேட்பது போல இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது. என்னோட கண்ணு அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கிருச்சு. ஒரு ட்ரெய்லரை பார்த்து நான் கண் கலங்கியது இந்த அந்தோணி திரைப்படத்தை பார்த்தேன். நண்பர்களே, இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் எனக்கு தெரியாது. இசையமைப்பாளர் ஐயா இசைஞானி இளையராஜா அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். 2 இளைஞர்கள் என்னை தேடி வந்தாங்க. அதில் தம்பி ஜெனேஸ்வரன் என்னை பார்த்தான். தான் இலங்கையிலிருந்து, இலங்கை மண்ணில் ஒரு படம் எடுத்திருக்கிறதாகவும், அந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நான் அந்த இளைஞனை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் வயசுள்ள ஒரு இளைஞன். அங்கே ஒரு சினிமா எடுத்து அந்த படத்தை இங்கே இருக்கிற தியேட்டர்களில் விநியோகிக்கிறதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு எந்த காரணமுமே கிடையாது. ஒரு அழிந்து போன ஒரு நாட்டிலிருந்து, அழிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து 2 இளைஞர்கள், ஏன்னால் போர் முடிஞ்ச சூழலில் இந்த 2 இயக்குனர்களும் எப்படி ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 5 வயசு 6 வயசு குழந்தைகளாக இருந்திருப்பாங்க. அந்த வயசுலேருந்து எழுந்து வந்து இப்படி ஒரு சினிமாவை எடுத்து அதை இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இலங்கையிலிருந்து வருகிறோம்னு சொன்ன ஒரே ஒரு காரணம்தான் நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு காரணம். இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு இசை என்று சொன்னார்கள். எனக்கு என்னவோ அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இசையமைச்சிருக்காருன்னு சொல்கிறத விட ஹி பிளஸ்டு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு அந்த பாட்டு, அந்த ட்ரெய்லருக்கு போடப்பட்ட அந்த பின்னணி இசை, அதை பார்க்கும்போது என்னோடய உள்ளுணர்வு அதுதான் சொல்லுச்சு. ஒரு நாடு சிதிலமான பிறகு, சிதைஞ்ச பிறகு, அதுக்கு பிறகு அங்கே ஒரு வாழ்க்கை எப்பயுமே, நீங்கள் உலக நாடுகள் எந்த நாடுகள்லையும் எடுத்துக்கோங்க, போர் முடிந்த பிறகு அல்லது போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த நாட்டில் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் கேள்விக்குறி தான். அங்கே ஒரு தனியனோட இருப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறி தான்.
எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதற்காக வேணாலும் கேள்வி கேட்பார் இல்லாமல் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அதன் பிறகு அங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அச்சம் எப்போ வேணாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த திரைப்படத்தை எடுத்த ஜெனோசனாக இருக்கட்டும், சுகதரனாக இருக்கட்டும், அந்த இளைஞர்களின் நினைவுகளில் அந்த குண்டு விழுந்த அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதை யாராவது மறுக்க முடியுமா? இதை யாராவது மறுக்க முடியுமா? அப்போ உளவியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதிகாரத்தின் பக்கம் இருந்தும் ஒரு அடக்குமுறையை சந்தித்து வருகிற ஜனங்களின் கலை வடிவமாக தான் இந்த அந்தோணியை நான் பார்க்குறேன். இந்த படத்து அந்தோணியை நான் பார்க்குறேன். ஏன் இன்னும் விடுதலை புலி அமைப்பை தடை செய்த அமைப்பை ஏன் இந்தியா இன்னும் அதை அந்த தடையை நீக்க மாட்டேங்கிறாங்க? விடுதலை புலிகள் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. விடுதலை புலிகள் தான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சே. விடுதலை புலிகளில் யாரும் உயிரோடு இல்லை. ஏன் அந்த தடையை நீக்காமல் இருக்காங்க? நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். அதுக்காகத்தான், அதனால தான் அந்த தடையை அவங்க இன்னும் நீக்காமல் இருக்காங்க. நான் யாரோடும் உடன்பட்டோ அல்லது முரண்பட்டோ இங்கே நான் பேசலை. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். சமீபத்தில் பத்திரிகைகளில் நான் பார்த்தேன், இன்னும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அந்த தடையை நீக்கம் பண்ணலன்னு. அது காரணம் அதுதான். நண்பர்களை, முதலில் இந்த படத்தில் பணியாற்றிய அந்த ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அந்த கடலையும் அந்த அலையையும் அந்த வாழ்க்கையையும் அப்படி கண் முன்னாடி கொண்டு வந்து தத்ரூபமாக அதை கொண்டு வந்து வச்சுருக்கார். அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற என்னுடைய அருமை நண்பர் வின்சென்ட். இனிமே வின்சென்ட், உங்கள் பேர் அந்தோணி வின்சென்ட். நான் வின்சென்ட்டை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ இவ்வளவு சிறந்த ஒரு நடிகன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்னை மன்னிச்சிரு. ஏன்னா ஒரு 2-3 படம் நான் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவேன். அப்போ ஒரு நார்வேயில் இருப்பார், ஸ்ரீலங்காவில் இருப்பார். சந்திக்க முடியாமல் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவ்வளவு கண்ட்ரோல்டாக ஒரு முழு படம் பார்த்த ஒரு திருப்தி எனக்கு இந்த ட்ரெய்லரில் எனக்கு கிடைக்கிது. ஒரு ஆக்டர், ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் தான் அந்த அந்த எமோஷன்ஸ் ஹோல்டு பண்ண முடியும். ஒரு சின்னதாக நிமிர்ந்து பார்க்கணுன்னா கூட அந்த எமோஷன்ஸ் அது 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 அதில் கொண்டு வர்றாரு அதில். ஸோ எனக்கு நவயுக இலங்கை சினிமாவிலிருந்து ஒரு புதிய சக்தி ஒன்று உருவாகிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தை பார்க்கும்போது. என்னுடைய இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஆள் மனம் அதை தான். ஸோ அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த கதாநாயகியாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்தோட டிஜே பானு அவர்களுக்கும், ஏன்னா இது எல்லாமே அங்கேருந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயங்கள் தான். இந்த ஸ்க்ரீனில் அவங்க எனக்கு காமிச்சதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. ஸோ அப்படி இந்த அற்புதமான அந்தோணியில் ஒரு தோணி இருக்குது. அந்த தோணி கண்டிப்பாக கரையேறி வரும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த காவியத்தை எப்போ நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு உண்டாயிருச்சு. கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணர்ச்சி உண்டாகும். ஆகவே ஒரு திரைப்படம் அப்படின்றது எதையும் மறக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையே எல்லாமே எதனால் நிகழ்த்தப்படுகிறதுனா ஏதோ ஒன்றை மறைக்கிறதுக்கு, எதையோ ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதையோ ஒன்றை ஏன்னா பேசினாலும் காசு, பார்த்தாலும் காசு, ஒரு தாகம் வந்துச்சு தண்ணி வாங்கி குடித்தாலும் காசு, பாத்ரூம் வந்துருச்சு போனாலும் காசு. மனித வாழ்க்கையில் எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டுருச்சு. ஸோ அப்போ நீங்கள் பார்க்க வைக்கப்படுகிற உலகத்தில் இருக்கீங்க, நீங்கள் கேட்க வைக்கப்படுகிற ஒரு உலகத்தில் இருக்கீங்க. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கையை அபிப்பிராயங்களை உருவாக்குவதும் அபிப்பிராயங்களை அழிக்கிறதையும் வேடிக்கை பார்க்கறதில் கொண்டு வந்து வச்சுட்டானுங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலகம். ஸோ அப்படி இருக்கிற உலகத்தில் ஈழத்து மக்களை, அவருடைய வாழ்வியலை
உயிரோட்டமாக போருக்கு பின்னான அந்த வாழ்க்கையை, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிதவிப்பை காட்டுகிற இந்த அந்தோணி திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வெற்றிக்கு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் உறுதுணை இருக்க வேண்டும். எனக்கு அந்த நீர்ப்பறவை காலங்கள் ஞாபகத்துக்கு, தேவராஜ் இருக்கார், நீர்ப்பறவை காலங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த படத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஒவ்வொரு சிறிய படத்துக்கும் ஒரு எழுத்தாளனுக்கு பத்திரிகையாளர் தான் துணை, வேறு யாருமே கிடையாது. அந்த இளைஞர்கள் எடுத்த இந்த படத்தை, அந்தோணிங்கிற படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதோடைய தயாரிப்பாளருக்கு, அவர் பேர் என்ன சொன்னீங்க, ரமணன், தயாரிப்பாளர் ரமணன் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தரமான படத்தை நீங்கள் எடுத்ததுக்கு. படத்தின் இசையமைப்பாளர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இப்படி ஒரு இசையை தந்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ, பியூட்டிஃபுல்லி செட். அடுத்தபடியாக சார் சொன்ன மாதிரி தான் ஒரு மன்னிக்கணும், எப்பயுமே எங்கள் அம்மாவை மறந்துட்டேன். அகிலா பாலுமகேந்திர அம்மா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா இங்கே வருவா. நான் வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா போன புத்தகம் நான் எழுதின அந்த தயைங்கிற புத்தகம் வந்து, நான் அந்த அம்மா தயையில் நதி அழகி, நாதன் பதிப்பகம் வெளியிட்ட நதி அழகின்ற புத்தகத்தை அம்மாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணியிருந்தேன், அகிலா பாலுமகேந்திர அம்மாவுக்கு. எப்படி சொல்கிறது, ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, நான் மதுரையில் ஒரு அம்மாட்ட வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். சென்னைக்கு வந்ததும் அந்த அம்மாட்ட வந்துட்டேன் நான். எனக்கு இன்னும் என் அடி வயிற்றில் வந்து அம்மா எனக்கு போட்ட சாப்பாடு சூடாக இருக்குது. அகிலா பாலுமகேந்திர அம்மா எனக்கு போட்ட சாப்பாடு இன்னும் என் அடி வயிற்றில் சூடாக இருக்குது. அம்மா இந்த விழாவுக்கு, ஏன்னா அம்மா வந்து யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்மா வந்து மட்டக்களப்பு. ஸோ அம்மா வந்து இந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்தது உண்மையில் எனக்கு அவங்களுக்கு பார்க்க கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எடுக்கிற எல்லா படத்துக்கும் நான் அம்மாவை போட்டு காமிப்பேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிறது இடி முழக்கம் மட்டும் இன்னும் போட்டு காமிக்காமல் இருக்கேன். ஏன்னா அது வந்து அம்மாவோட கொள்கைகளுக்கு கொஞ்சம் எதிராக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஃபெஸ்டிவலுக்கே நம்ம படம் எடுத்தோம்னா லைஃப்பில் இருக்க ஃபெஸ்டிவல் எடுத்துருவாங்க போல தெரியுது. அதனால் வந்து அது கொஞ்சம் கமர்ஷியலான படம். அந்த படம் ஒரு 5 பாட்டு 5 சண்டை அப்படின்னு அது ஒரு மாதிரியான ஒரு படம், அது த்ரில்லர் படம் அது. அதனால் அதை இன்னும் கொஞ்சம் காமிக்காமல் நான் இருக்கேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தேங்க்யூ சீனு சார். அடுத்தபடியாக எடிட்டர் சுரேஷ் ஏ பிரசாத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதலாவதாக நண்பர் விக்கி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் அப்படி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அப்புறம் உள்ளே வந்த பிறகு தான் தெரியுது அது சின்ன படம் இல்லை, பெரிய படம்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாரு. விக்கி ப்ரோ எங்கே இருக்கீங்க? ஸோ நன்றி எல்லாருக்கும். ப்ரொடியூசர் சார் அண்ட் வின்சென்ட் சார், டிஜே பானு மேம் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நர்வஸாக இருக்குது. மற்றபடி ஜெனோசன் அண்ட் சுகிர்தன் ப்ரோ கண்டிப்பாக ஈழ சினிமாவில், அதாவது இலங்கையில் ஒரு பெரிய டைரக்டர்ஸாக வருவாங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நல்லா பண்ணி இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. நான் சொன்னது எனக்கா? நன்றி. ஸோ எனக்கு வந்து இலங்கை அப்படின்னு எப்படி தெரியும்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் முதலாவதாக போயிட்டு அந்த மேப்பில் வரைகிற ஒரே ஊர் பேர் என்னென்னா, எழுதுகிற பேர் இலங்கை. அப்படி தான் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. இப்போ வரைக்குமே தெரியாது. இலங்கையை பற்றி எனக்கு இவ்வளோ ஏஜ் ஆகியும் இலங்கையை பற்றி தெரிஞ்சதுன்னா இவங்க மூலமாக தான், சுகீர்தன் அண்ட் ஜெனோசன் அவங்க மூலமாக தெரிஞ்சுது.
இலங்கை போனேன். போன பிறகு தான் தெரிஞ்சது, அந்த ஊரில் வந்து இன்னமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னமும் அங்கே இருக்கிற சுவர்களில் அந்த புல்லட் இருக்கிற அந்த தடத்தை நான் பார்த்தேன். அதுக்கு வந்து நம்ம சோமதீரன் சார் இருக்கார், டைரக்டர். ஸோ அவரோட வீட்டுக்கும் நான் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் ராத்திரி ஸ்ரீலங்கா போனப்ப 1 மணிக்கு அந்த மாதிரி அவரோட 12, 1 மணி இருக்கும் அந்த டைமில் போனேன். அவர் வீடை சுற்றி காட்டினாரு. அப்போ தான் இலங்கை அப்படின்னா இன்னமும் அந்த புல்லட்டோட பாஞ்ச அந்த தடமெல்லாம் இருந்தது. அதை பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் இந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தது இலங்கையை பற்றி. ஸோ அந்த கலைஞர்கள் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் பார்க்கணும். மூவியை வந்து நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸுக்கு சேர்க்கணுன்றது என்னோட இது. நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் உட்காருங்க. அதான் சின்ன படம் அப்படின்னு ஏன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அவர் வந்து 8 முறை தேசிய விருது பெற்ற ஸ்ரீகர் பிரசாத் அவர்களிடம் உதவி எடிட்டராக 10 வருஷம் வேலை செஞ்சார். தளபதி அவர்கள் நடித்த கத்திக்கு உதவி எடிட்டராக வேலை செஞ்சார். ராஜமௌலி அவர்களோட RRR படத்தோட உதவி எடிட்டராக வேலை செஞ்சார். அப்புறம் மணிரத்னம் அவர்களோட பொன்னியின் செல்வனில் உதவி எடிட்டராக வேலை செஞ்சார். இப்படி எல்லா படமே 100, 200, 300, 400 கோடிகள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சின்ன படம்னு சொன்னது பொருளாதாரத்தான் சின்ன படம், கதையின் ஆழமாக ஒரு பெரிய படம் என்று தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. ஆக்சுவலாக அதை நான் சொல்லலான்னு, பட் சார் சொல்லிட்டாரு. எஸ், பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டராக வேலை செய்து சித்தா படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணி இந்த படத்துலையும் ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருக்காரு அவர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு சில காரணமாக சீனு ராமசாமி சார் கிளம்பணும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம இசை மற்றும் அனைவருக்கும் இந்த காலை பொழுதில் வணக்கம். உண்மையிலேயே இது வந்து ஒரு மிக மிக மகிழ்வான ஒரு தருணமாக நான் உணர்றேன். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி அந்த நாங்கள் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த கடலினுடைய இந்த கரையை பலமுறை பார்த்துட்டோம். இந்த படத்தில் வந்து அந்த கடலினுடைய அந்த கரையை நாங்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கரையில் இருக்கிறவர்களுக்கு அந்த கரை வந்து வெறும் செய்திகளாக கதைகளாக மட்டுமே தெரிஞ்சு கொண்டிருந்த ஒரு காலம் மாறி இந்த கரையிலிருந்து பார்க்கிறவர்களுக்கு அந்த கரை காட்சிகளாக தெரியக்கூடிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறது என்கிற ஒரு புதிய நம்பிக்கையை வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கிறது. நிறைய பேர் இப்போ நான் வந்து முதல் சென்னை வந்து லோயலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும்போது என்னுடைய படித்த எல்லாருமே வந்து ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஒரு மூட்லேயே தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எவ்வளவு தூரம் வந்து ஈழத்தோட கதைகளை சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. அங்கே வந்து துப்பாக்கியோடு நிற்பாங்க, 500 மீட்டருக்கு செக் பாயிண்ட் இருக்கும், போலீஸ்காரங்க நிற்பாங்க, குண்டுகள் வெடிக்கும்னா அந்த கதையினுடைய காட்சிகளை எனக்கு ஒரு காஷ்மீரிக்கு புரிய வைப்பதை விட அல்லது ஒரு வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு அதை சொல்வதை விடவும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரே மொழியை பேசுகிற தொப்புள் குட உறவாக இருக்கக்கூடிய என்னுடைய சக மாணவர்களுக்கு புரிய வைப்பது மிக மிக கடினமாக இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம், எங்களுக்கு மதுரையில் உள்ள ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா போடுறது தெரியுது ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தெரியுது, அங்கே இருக்கிற மொழி தெரியுது, அங்கே ஒரு ஆட்சி சொல்கிற பழமொழி தெரியுது. ஆனால் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குசினி, அந்த வீட்டினுடைய வாழ்க்கை வந்து தமிழகத்துக்கு காட்சிகளாக தெரியாமல் போய்விட்டது என்றதான் அந்த இடத்துல நான் உணர்ந்த, அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது உணர்ந்த விஷயமா இருந்தது. அந்த நிலை வந்து இன்றைக்கு மாறிக்கொண்டே வருகிறது. அதுக்கு ஆன சூழல் உருவாகி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய கதைகளை நாம் சொல்கிறது, நான் வந்து முதல் என்னுடைய யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது பற்றின என்னுடைய ஆவணப்படம் வந்து 2007 திரையிடப்பட்ட போது அதை பாலுமேந்திரா ஐயா அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர் தான் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார்.
இந்த லைப்ரரியினுடைய படிக்கட்டுகளில் உட்காந்து நான் படிச்சிருந்திருக்கேன். இந்த நூலகத்தினுடைய நூல்களை நான் படிச்சிருக்கேன். ஆனால் இந்த நூலகம் எரிக்கப்பட்ட போது நான் 3ஆம் முறை படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து ஆக்ஷன் கட்னு சொல்லிட்டு பார்க்க எனக்கு 65 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஈழத்தை பற்றி ஒரு படத்தை கூட நான் எடுக்கவே இல்லைன்ற இதை வந்து நான் அப்போ உணர்றேன் அப்படின்னு என்னை கையை பிடிச்சி அவர் வந்து அழுதுகிட்டே அதை சொல்லிட்டு இருந்தார். அப்போ பிறந்த ஒரு குழந்தை வந்து ஒரு படத்தை எடுத்து எனக்கு காட்டுது அப்படின்னு சொன்னார். உண்மையில் இன்றைக்கி அம்மா அவர்கள் வந்தது வந்து ஒரு ஒரு உணவுபூர்வமான ஒரு நிலைக்கு என்னை இட்டு சென்றுச்சு. ஏன்னா நான் வந்து மட்டக்களப்பில் ஸ்கூலில் படிக்கும்போது அங்கே அந்த பாலுமந்திராசர் வீடை தாண்டி போகும்போதெல்லாம் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் டைரக்டர் என்ற ஒரு உணர்வு அவர் கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் அவரால் வந்து அந்த படத்தை எடுக்கவே முடியலைன்ற ஆதங்கம் வந்து அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட அந்த படத்துக்கு பிறகு போய் உதவி இயக்குனர் சேரும்போதுமே அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார், என்னால் அதை எடுக்கவே இல்லைன்ட்டு. அப்போ தான் என்னட்ட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நீ என்னைக்காவது ஒரு படம் எடுத்தால் குறைந்தபட்சம் உன்னுடைய முதல் படமாவது ஈழத்து கதையை எடுத்துரு, இல்லைனா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நீ வேறொரு படத்தை எடுத்துட்டா அது வெற்றின்னு அடுத்த வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும். இல்லை ஒரு தோல்வி படம் எடுத்தால் அடுத்த வெற்றியை நோக்கி படம் எடுக்கிற மாதிரியான ஒரு ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஓட்டத்தின் முடிவில் பார்த்தா நமக்கு வந்து வயசாக இருக்கும், நமக்கு வந்து பல படங்களை தாண்டி வந்திருக்கோம், நம்ம எடுக்க நினச்சா அந்த எங்களுடைய கதையை எடுக்க முடியாமல் போயிருமேன்னு சொன்னார். ஸோ அதனால தான் நான் என்னுடைய முதல் படம் எங்களுடைய வாழ்க்கையை சொல்கிற படமாக எடுத்தேன். அந்த படத்தில் ஜெனோசன் என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செஞ்சார். விக்கி சொன்னது போல் என்னுடைய படம் திரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்னுடைய உதவி இயக்குனராக வேலை செய்ய ஜெனோசனுடைய படம் எடுத்து அவன் வந்து அதை திரையை கொண்டுடுறான்னு சொல்கிறது வந்து மிக மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இந்த வாழ்க்கைகள் தான் நமக்கு சொல்லப்படணும் என்று நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து உலகத்தினுடைய இப்போ நம்ம போர்ன்றது வந்து நம்மளுடைய கற்பிதங்கள் வேற மாதிரி இருக்குது. போர்ன்றது வெறும் ரத்தமும் சதையும் மட்டுமே நடக்கிறது தான் போர் வாழ்வியலினுடைய படங்கள்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம், அதுக்குள்ளே தான் காதல் இருந்தது, அதுக்குள்ளே திருமணங்கள் நடந்தது. அந்த வாழ்க்கை, அந்த போருடைய பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து இந்த தமிழ் சினிமா சூழலுக்கு ரொம்ப புதுசான வாழ்க்கை. உலகத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு, ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு போரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். உலகத்தில் வந்து இன்னைக்கு டாரண்டினோன்னு ஒரு இயக்குனர் வந்து என்றைக்கும் நடந்த யூதர்களுக்கு எதிரான படுகொலைகளை வந்து அவருடைய எல்லா படங்கள்லையுமே இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த படங்கள் வந்து கமர்ஷியலாக உலகம் ஃபுல்லாகவும் ஓடிக்கிட்டு கொண்டே இருக்குது. அவர் இந்த வரலாற்றை இப்படி மாற்றியிருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு படம் இருக்கிறாரு, இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ்ன்னு. அந்த படம் வந்து உலகத்தில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகுது. அப்படின்னா ஈழத்தில் இருக்கக்கூடிய படங்கள் வந்து ஏதோ ஒரு சோகமான அல்லது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரிக்குள்ளே முடங்கி போகிற ஒரு படமாக வந்து, அல்லது அது ஏதோ அந்த ஈழ சினிமாவை பார்ப்பது என்பதே ஒரு தமிழ் தேசிய கடமையாக அல்லது ஒரு புரட்சியாக உணர்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது. நான் நினைக்கிறேன் ஈழ சினிமாவை பார்ப்பது என்பது ஒரு தமிழ் தேசிய கடமையெல்லாம் இல்லை. ஈழ சினிமாவை பார்ப்பது என்பது உலகத்தின் அற்புதமான படங்கள், போர் பேக்ராப்பில் வந்த உலகத்தின் அற்புதமான கமர்ஷியல் படங்கள் இருப்பதைப் போல எங்களுக்கு தமிழ் சூழலில் தமிழர்களுக்கு வாய்க்கப்பட்ட ஒரு கதைக்களமாக ஈழம் இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்ச்சூழல் அந்த கதைக்களத்தில் தொடாமல் ஒதுங்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழ்ச்சூழலில் வந்து நம்ம வந்து வேற ஏதோ ஒரு கொரியன் படத்தினுடைய பாதிப்புலையும் வேற ஒரு ஹாலிவுட் படங்களுடைய பாதிப்புலையும் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சூழலில் நமக்கு சமீபமாக ஒரு வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. அந்த வாழ்க்கை தமிழகத்தோடையும் தொடர்பு பெற்றிருக்கு. ஈழத்தினுடைய 30 ஆண்டு கால போர் என்பது நிலத்திற்குள் மட்டும் சுருங்கிய போர் அல்ல, அது தமிழகத்தோடும் தொடர்புபட்ட இணைந்த பல கதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அந்த சூழலில் வந்து இந்த படம் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல் அது இந்த திணிசாமி அமைச்சர் சொன்னது போல் அந்த ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு அந்த வாழ்க்கை எனக்கு அந்த இதில் வின்சென்ட் என்னுடைய படத்துலேயே நடிச்சிருக்காரு. அதில் பிரமாதமான ஒரு 80களின் வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய தமிழ் சினிமா அவரோட கயல் படத்துக்கு பிறகு தமிழ் சினிமா வந்து உபயோகப்படுத்த தவறிய பல நடிகர்கள் ஒருவராக நான் அவரை பார்க்குறேன். அவருடைய இத்தனை ஆண்டு காலத்தில் அவர் தமிழ் சினிமாவில் வெவ்வேறு பாத்திரங்களை அவர்
பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு சரியாக வரலை. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து இந்த ஆண்டிலிருந்து அவருக்கு தொடங்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை அந்த 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 க அந்த நடிச்சிருக்காங்க. அதே போல் டிஜே பானு அவர்கள் எனக்கு அந்த அப்படியே யாழ்ப்பாணத்தை அந்த ஃபஸ்ட்டு இவங்க அந்த அவங்கள தான் காசு பண்ண போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய திரைப்பட தொடக்க விழாவில் பார்க்கும்போதே எனக்கு வந்து எப்படா ஒரு யாழ்ப்பாணத்து பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி இருந்தது. அது வந்து படத்தில் பார்க்கும்போதும் அந்த அந்த எமோஷனில் அந்த அந்த காட்சிகளுக்குள்ளே அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையில் அந்த 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 ஊரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். அந்த அந்த காட்சியை ஷூட் பண்ண அந்த ஊரே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு மக்களுக்கு சென்றடையக்கூடிய, மக்களால் ரசிக்கக்கூடிய, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் போர் பேக்ரவுண்டில் ஈழத்தில் உருவாகிற படம்ன்றது வந்து ரொம்ப சோகமாக ஏதோ நம்ம வந்து ஈழ சினிமாவை வாழ வைக்கிறதுக்காக அந்த படத்தை பார்க்கணுன்ற இடத்துல இல்லாமல், அது எல்லா படங்களையும் போல் அது ஒரு நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த படங்களுக்கான தொடக்கம் நடந்துகிட்டே இருக்குது. நாங்கள் ஈழத்தில் பல முயற்சிகள், போர் நடந்துகிட்டு இருக்கும்போதே பல முயற்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. 1992 உறங்காத கண்மணிகள்னு ஒரு படம் வந்து விஹெச்எஸ் கேமராவில் எடுத்தாங்க. ஒரு போருக்குள்ளே நாங்கள் இது வரைக்கும் பார்த்து ரசித்த ஹாலிவுட் சினிமாவை போல் ஒரு 2 போர்க்களத்தில் ரக்கி எடுக்க போகிற ஒரு போராளிகளுடைய பரபரப்பான கதையை வந்து 91, 92 வெறும் விஹெச்எஸ் கேமராவில் எடுத்தாங்க. ஒரு அற்புதமான படம். ஆனால் அப்போல்லாம் எங்களால் அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு இன்றைக்கு வந்து சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கி எங்களை கதைகளை சொல்கிறதுக்கான ஒரு களம் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ் சூழலில் பயங்கரமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த வாய்ப்பை நாங்கள் இறுக பற்றி கொண்டு அந்த வெற்றியை நோக்கி நகர்வோம் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நேரம் கருதி ஒரு சில வார்த்தைகள். ஓகே, அடுத்தபடியாக டைரக்டர் லெனின் பாரதி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து இந்த தயாரிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த 2 இயக்குநர்கள் தம்பிகள் ஜெனர்சனும் சுகீதரனும். ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ உள்ள இந்த கமர்ஷியல் தமிழ் சினிமாக்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளாக இருப்பாங்க. அப்படி இருந்துமே அதெல்லாம் தவிர்த்துட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ளேருந்து, அவங்க மண்ணிலேருந்து ஒரு கதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு வேணும். அந்த தெளிவுக்காக உங்களை 2 பேருக்கும் முதல்ல வாழ்த்துகள். படம் நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். ஏன்னா கண்டிப்பாக வந்து தயாரிப்பாளர் சொன்ன மாதிரி எங்கள் கதைகளை வந்து எங்கள் ஜன்னல் வழியாக பார்க்காம எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈழத்து பின்புலத்திலேருந்து நம்ம நிறைய கதைகள் சொல்ல வேண்டியது இருக்குது. எப்படி இங்கே இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் பார்க்கும்போது அந்த நிலப்பரப்பும் அவளுடைய வாழ்க்கையுடைய வாழ்வியல் சூழலும் வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இழுக்குது, புதுசாக ஒரு தன்மை ஏற்படுத்து கதைகளை தாண்டி. அது மாதிரி ஈழத்தில் பதிவு பண்ணப்பட வேண்டிய அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஈழத்திலிருந்து வரக்கூடிய படைப்பாளர்கள் இங்கே தமிழ் சினிமாவுடைய தாக்கத்திலிருந்து முதல்ல விடுபட்டால் நிறைய ஒரு முக்கியமான படங்கள்லாம் வரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது ஒரு தன்னிச்சையான இண்டஸ்ட்ரியாக மாறணும், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு வெளிச்சமாக தெரியுது. ஒரு தன்னிச்சை இன்னும் இந்த இந்திய சார்பு இல்லாமல், தமிழ் சினிமா துறைகளுடைய ஆளுமைகள் சார்பு இல்லாமல் ஒரு தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. இதுக்கு அடுத்து சோமிதரன் தோழர் ஒரு படம் எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிற விஜயதரன் தோழர் ஒரு படம் எடுக்க இருக்கிறாரு. இப்போ அசின்னு ஒரு தோழர் வந்து அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்பிக்கைகள் நிறைய இருக்குது நமக்கு. கண்டிப்பாக உங்களுடைய தன்னிச்சையான அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எப்போதும் நாங்கள் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சைத்தான் படத்தின் இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய படைப்பை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆல்ரெடி இந்த 2 பேரும் இயக்குனர் அவங்க ஆஃபீஸ் போயிருக்கேன். அங்கே ஈழத்தில் இவங்களோட ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு நான் போயிருக்கேன். ஸோ அவங்களோட உழைப்பை எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஒரே ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து வெறும் ஸ்டோரி போர்டாக வந்து போட்டு எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவே ரொம்ப இன்டர்நேஷ்னலாக அவங்களுடைய ஒர்க் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ. லைக் ரொம்ப மிக அற்புதமான படைப்பு இது. இந்த ட்ரெய்லர் வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடியும் பார்த்தேன், நான் இப்போது இங்கே தேட்டர்லையும் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. தயாரிப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
ஈழத்துலேருந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வளருதுன்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அங்கே ஒரு யூனிட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் ஒரு அடுத்தடுத்து பின்னாடி நிறைய கதைகள் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். வெறும் போர்க்களத்தில் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வாழ்வியல் இருக்குது. அந்த வாழ்வியலுக்கான மொத்த கதைகளும் கமர்ஷியலாகவும் சரி, ஆர்ட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து அந்த கதைகளை சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் தப்பு தப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ளவங்க நீங்கள் வந்து அந்த கதைகளை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறது வந்து அதுதான் சரியான விஷயம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையும். உலகம் ஃபுல்லாக இந்த படம் வெற்றி அடையும். அது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குட் லக் ஃபார் யூ. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆக்டர் சுதர்ஷன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ மட்டும். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சடனாக அண்ணாலாம் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் கூப்பிடுவான்னு நினச்சேன். பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், இயக்குனர்கள், அதுக்கப்புறமா எங்களுடைய நலன் விரும்பிகள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ரொம்ப நன்றி. அந்தோனி படத்தினுடைய ட்ரெய்லர் அண்ட் இசை வெளியீட்டு விழா எல்லாருக்கும் வந்ததுக்கு. அதாவது ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் இது. அப்படி ஒரு ஸ்டேஜில் ஏறி, அதாவது இதே பிரசாத் லேபில் நம்மளோட பேனரும் வந்து இருக்குது. அந்த ஸ்டேஜில் ஏறி நம்ம வந்து உட்காரோம் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ட்ரீம். ஏன்னா ஒரு ஓப்பன் பண்ணால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஜெனோஷனும் இதே பிரசாத் லேபில் வந்து ஒரு புக் லான்ச்சுக்கு வந்திருந்தோம். அப்போது அங்கே உட்காந்துருந்தோம். அந்த இடத்துல அப்போ உட்காந்துருக்கும்போது, அண்ணா பார்த்துக்கண்ணா, இதே இடத்துல ஒரு நாள் நம்ம உட்காந்துடணும் அப்படின்னு சொன்ன, ஒரு படம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதை லான்ச் பண்ணோன்னா பெருசாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு இந்த யூனிவர்ஸ் நமக்கு கரெக்டாக ஒரு விஷயத்தை நோக்கி அதை அதை ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருக்கும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். நினைக்காத விஷயம் வேணால் நடக்காமல் இருக்கலாம், நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய அளவில் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அதாவது இலங்கைன்னு சொல்லும்போது அங்கே ஒரு அழகான ஒரு வாழ்வியல் இருக்குது, அங்கே ஒரு அழகான ஒரு காதல் இருக்குது. அங்கே அங்கே அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து, சாப்பிட்ற முறையிலேருந்து, சாப்பாட்டு முறையிலேருந்து, ஈவன் சமைக்கிற முறையிலேருந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ எங்களுடைய வாழ்க்கையை வந்து நாங்கள் உலகத்துக்கு காட்டணும். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஒரு 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 கவிதை மாதிரி ஒரு விஷயத்த உலகத்துக்கு கொடுக்கணும், ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஜெனோஷன், சுகீர்தன் 2 பேரும் ஒரு அந்தோனி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் வந்து நான் அசோக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டரும் எல்லாருக்கும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ரமணன் அண்ணா அவருக்கும், அதுக்கப்புறமா இயக்குனர் சுகீர்தன், அப்புறம் ஜெனோஷன் அவர்களுக்கும், இதை தாண்டி என்னுடைய அண்ணா கோ ஆர்டிஸ்ட் கயல் வின்சன் அண்ணா அவருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சும் பார்க்கல. அதாவது அண்ணா கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற ஒரு கட்டம் வரும் அப்படின்னு. ஏன்னா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வந்து சினிமா வாய்ப்பு தேடி நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அடைக்கலமாக ஒரு வீடு தான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கேன். ஸோ அதனால் அப்படி எல்லாருக்குமே கொடுக்குற அந்த அந்த ஒரு நல்ல மனசுனால கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, நடக்கும். ஆனால் பயங்கர கோவக்காரர். ஒரு நாளுமே நினைக்கல அண்ணா கூட சேர்ந்து நடிவேன்னு. வந்தால் கூட அந்த வாய்ப்பு அடியே வேணாண்டா, விட்டுறா, ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பயங்கரமாக சரியான விஷயத்துக்கு ஒரு 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 கோவம். அவர் ஆள் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் டெரராக தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி டிஜே பானு மேம், ஸோ அவங்களோட எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்தது ஒரு 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 பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு நாள் தொடங்குனதுலேருந்து நாங்கள் முடிகிற வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாள், ஐ மீன் எப்போவுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து ராஜா சாரோடைய மியூசிக்கை கடந்து தான் நாங்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ஞானி இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்குது. ஏன்னா
ஒரு பெரிய ஒரு ஃபேன் ராஜா சாரோட. ஸோ அவரை மீட் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த படத்தை நாங்கள் வெளியிடுறோம். தமிழ் சினிமாவுக்கு என்னோட ஃபேஸும் வந்து புதுசாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கும், ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். ஸோ நல்ல படங்களை நல்ல ஒரு விஷயத்தை வந்து நம்ம பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாமே மக்கள்கிட்ட ரொம்ப அழகாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. அதே மாதிரி அந்தோனி திரைப்படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக டைரக்டர் சுகீர்தன் கிறிஸ்துராஜா மற்றும் ஜெனோசன் ராஜேஸ்வர் இருவரையும் பேச அழைக்கிறோம். வாங்க, both the directors. இல்ல அது ஏன் ஒண்ணா கூப்பிட்டேன்னா 2 பேரும் சேர்ந்து படம் எடுத்திருக்காங்கல்ல, ஸோ சேர்ந்து வந்துட்டு இங்க தனித்தனியா பேசுறீங்க சார். நான் ஒரு சின்ன பேப்பர் வச்சுருக்கேன், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே உட்காந்துருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கிறேன். ஒரு உதவி இயக்குனராக தென்னிந்தியாவை தேடி வந்த நான் அந்த ஞாபகங்களை நான் இங்கே மீட்டி பார்க்குறேன். ஒரு டிக்கெட் காசுலேருந்து இங்கே வந்து ஒவ்வொரு வேலைக்காகவும் வளமையான சினிமாக்காரர்கள் படுற அதே கஷ்டங்களை அனுபவித்த அந்த நாட்கள். ஏன்னா இந்த பிரசாத் லேபில் வந்து எத்தனையோ ஆடியோ லான்ச் அந்த பின்னுக்கு நின்று நான் பார்த்துருக்கேன், நானும் சுகிர்தனும். அதால் இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அடுத்தது ஷோபனா மேம் சொன்ன மாதிரி இந்த அந்தோணியார், அவங்க அதை ஏன் இன்றைக்கி சொன்னாங்கன்றது எனக்கு தெரியாது. அந்தோணியார் வந்து இந்த படத்தின் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். தயாரிப்பாளர் எப்படி முதலீடு பண்ணி இந்த படத்தில் எங்களுக்கு ஃபிசிக்கலாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரோ, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு இந்த படத்துக்கு நிறைய விஷயங்களை தந்து கொண்டே இருக்குது. அது எல்லாமே ஒரு கனவுகள். எப்படி அதெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்றது எனக்கு தெரியாது. அதில் முதன்மையான விஷயம், இந்த படம் வந்து எடுத்தது ஒரு உதவி இயக்குனர்களாக நாங்கள் 2 பேரும் பயணித்து கொண்டிருந்தோம். அதுக்கு பிறகு மழைக்கால இரவுகள் என்று சுகிர்தன் ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஒரு சில விருதுகளை வென்று அது தயாரிப்பாளர் பிடிச்சு போய் அந்த படத்தை இந்த அந்தோனி படத்தை நாங்கள் தொடங்கினாங்கள். இந்த படத்துக்குள்ளே வின்சென்ட் அண்ணாவாக இருக்கட்டும், டிஜே பானு மேமாக இருக்கட்டும், அதை விட ஒரு அண்ணாமார் குரூப் ஒன்று இருக்குது. சிரீஷ் கந்தராஜா அண்ணா, விஜய் அண்ணா, மற்றது வந்து எங்களை பார்த்தி அண்ணா, இந்த மாதிரி சில அண்ணாமார் வந்து தங்களை அறியாமலேயே நிறைய உதவிகளை வந்து எங்களுக்கு செய்து கொண்டிருக்கணும். இந்த படம் ஷூட் பண்ண கேமராலாம் வந்து நாங்கள் சொந்தமாக இந்தியாவிலேருந்து வாங்கி கொண்டு போய் ஷூட் பண்ண அலெக்ஸா கேமரா. அப்போ சின்ன சின்ன கேமராக்களில் பண்ணக்கூடாது, ஒரு ஃபிலிம் கேமராவில் தான் யாழ்ப்பாணத்தில் படம் எடுக்கணுமெண்டு இங்கே ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு நாங்கள் நினச்சது தான் நாங்கள் நடத்தினாங்க யாழ்ப்பாணத்தில். அப்போ ஏதாவது ஒரு சினிமாவில் கொஞ்சமாவது கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக் பண்ணணும் என்ற ஒரு ஆர்வத்தை இன்றைக்கு நினைவாக்கி இந்த திரைப்படத்தின் இசை வெளியீடு, ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட நான் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். நிறைய சப்போர்ட் பண்ண சொல்லி, நிறைய ஹெல்ப் பண்ண சொல்லி, நிறைய பேர் எதுவுமே என்னட்ட கம்ப்ளைனாக கொண்டு வராமல் இந்த படத்தை ஒர்க் பண்ணி தந்திருக்கிறீங்க. அதே மாதிரி ஐரோப்பிய கலைஞர்கள் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. இந்த படத்தில் முதலீட்டாளர்களாக இருக்கணும், அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. வளமையான ஒரு சினிமா இல்லாமல் யாழ்ப்பாணத்திலிருந்து முதல் ஒரு நல்ல சினிமாவை, ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற எண்ணத்தில் தான் அந்தோணி படம் எடுத்திருக்கிறோம். ஒரு கடலோர காதல் காவியம் என்ற ஒரு விஷயந்தான் இதுக்குள்ளே இருக்குது. எல்லா பல்வகை சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஃபீல் குட்டான படம், தியேட்டரில் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இங்கே உள்ள மீடியா நண்பர்கள் அவர்கள்லாம் இந்த தமிழ்நாட்டில் முதன்மையானவர்கள், ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எங்களுடைய இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டிலையும் உலகம் முழுக்கவும் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதை வெற்றியடை செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நல்ல மழை பெய்து எந்தன் காடு இங்கு கனிந்தது, நான் நினைத்த எண்ணம் கல்வெட்டாக வளர்ந்தது,
கொம்பு தேனை பார்த்து நின்றேன் கையில் வந்து விழுந்தது, கூட்டத்தோடு நின்ற என்னை கொஞ்சம் மன்னம் அழைத்தது அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு எனக்கு. நன்றி எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. படத்தை பற்றி நான் சொல்கிறேன். எல்லா ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க, காதலும் கடலும் எப்பயுமே பார்த்தா சலிக்காது அப்படின்ற மாதிரி. எங்கள் ஊரில் இருக்கிற காதலும் கடலையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த படம் கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எப்படி ஒரு அனுபவமாக இருக்குமாண்டா, அவ்வளோவெல்லாம் செலவழித்து ஸ்ரீலங்காவுக்கு டிக்கெட்டை போட்டு வந்து அங்கே எல்லாம் சுற்றி பார்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அப்படின்ட்டு இல்லாமல் அவ்வளோ காசு செலவழிக்க தேவையில்லை. இந்த படத்துக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. யாழ்ப்பாணம் டவுனில் இறங்கி ஒரு அழகான கிராமத்துக்குள்ளே ஒரு பஸ்ஸில் ஏறி நீங்கள் போகும்போது ஒரு 5 ராஜா பாட்டு கேட்டு ஜன்னல் கரையோட ஒரு காற்றடிக்கும் போது கண்ணால் உங்களுக்கு எப்படி ஒரு கண்ணீர் வருமோ அப்படியான ஃபீலிங்கை இந்த படம் கொடுக்கும். மற்றபடி என் டீம் எல்லாருமே உதவி இயக்குநர்கள் அது எல்லாமே இல்லாமல் எல்லாருமே நண்பர்கள். தமிழாக இருக்கட்டும், கலையக்காவாக இருக்கட்டும், என் டீமில் வேலை செஞ்ச ஆகாஷ், மது ஸ்டாலின் அப்படி இப்படி நிறைய பேர் இருக்குது. நேரம் போதாமே என்று பின்னால் தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஓகே. எங்கள் அப்பாவுக்கு முதலாவது நன்றி. அடுத்தது எல்லாருக்குமே பையனோட வெற்றியை பார்க்குறது எல்லா அப்பாவுக்குமே கொடுத்து வைக்கிறதில்ல. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து கொண்டு இருக்கும்போது தான் ஜெனோசனாகட அப்பா இருந்தார். இறந்து 2வது நாள் திருப்பி டிக்கெட்டை போட்டு வந்து இங்கே டப்பிங் மிக்சிங்கான வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா உயிரோடு தான் இருக்கார். எங்கள் அப்பா சார்பில் அவங்க அப்பா சார்பில் கட்டாயமாக அவர் பார்ப்பார், சந்தோஷப்படுவார். அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி. அடுத்தது அண்ணா வின்சண்ணா, இந்த கடல் எப்படி கடக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த கடலில் கடக்கிறதுக்கான கிடைச்ச ஒரு படகு, ஒரு பலமான படகு. அப்படி மேம் அந்த கடலில் கிடைச்ச முத்து ஜோவம்மா மேம் அவங்க அந்த முத்து சரியான காலத்தில் எங்கே இருக்கணுமோ அப்படி தான் இவங்களுக்கு மகளாக நடிச்சிருந்த மருமகள் அவங்க. மற்றது அசோக் கேரக்டர், கரோலின் கேரக்டர் எல்லாருமே அற்புதமாக இருக்கும். அழகான காதல் கதை, ஒன்றுமே இல்லை. நல்ல கண்டென்ட்டும் நல்ல கதைகளுமே பார்க்குறதுக்கு இப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்கன்றது தெரியுது. நிறைய தளங்கள் இருக்குது. கட்டாயம் உங்களுக்கு இது ஒரு நல்ல படைப்பாக நல்ல அனுபவத்தை தர்ற மாதிரி இருக்கும். நன்றி. அடுத்தபடியாக கதையின் நாயகி TJ பானு அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர அந்த மாதிரி ஒரு டைம் வந்தாச்சு. பட் அதுக்கு சாரி. இந்த நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பாடங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ கேமரா முன்னாடி நடித்தாலும் இந்த மேடையில் பேசுகிறது ரொம்பவே கஷ்டம் உண்மையாகவே. ஆனால் மேடையில் இருக்கிற நிறைய ஆள் எனக்கு பிடிச்சி போச்ச ஆள். ஸோ அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. லெனின் பாரதி அவர்கள், சீனு அவர்கள், நீங்கள் எல்லாரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ வந்தீங்க. பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார். ஸோ அப்போ கூட ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பண்ணும்போது நாங்கள் எல்லாரும் இப்போ ட்ரெய்லரில் இருக்கோம், சினிமாவில் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. பட் அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், அவங்களெல்லாம் ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, குட்டி குட்டி பசங்கள் கூப்பிடுறதுக்கு ஒரு ஏடி இல்லாத அந்த குட்டி பசங்க இப்போ ஒரு சின்ன ஏடி, அந்த மாதிரி நிறைய மக்கள் அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு, நிறைய திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். தியேட்டருக்கு வாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும். நன்றி. I think everybody did a great performance. What else I can say? Thank you. ஓகே. தமிழ் சினிமாவின் தடத்தையே மாற்றியவர் தான் பாலு மகேந்திரா சார். ஸோ நமக்காக இன்னைக்கு அகிலா அம்மா வந்திருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் மைக் கொடுத்துருங்க. அங்கே
எல்லோருக்கும் வணக்கம். அப்படின்னு தான் அவரை கூப்பிடணுமா இல்லை வந்து ஒரிஜினல் நேம் கயல் வின்சென்ட் சொல்லி கூப்பிடணுமான்னு தெரியல. ஸோ 2 நேமும் சேர்த்து அந்தோனி கயல் வின்சென்ட் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் இல்லை சார், ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு முதல் நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல. எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம். வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜஃப்னாவுக்கு போக தேவையில்லை, டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பொட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோணி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது புற கூல் சுரேஷ் கொடுத்த பூ மாதிரி மாலை மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு. சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட 1 ரூபா 2 ரூபா திருடி சினிமா பார்க்க வெளிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறது எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போய்ட்டு 16 வயசில் ஒரு வெள்ளைக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். நல்லா ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு படிப்பேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் இருக்க உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது, அப்படி பம்முறதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார், நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார், ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியல, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில் பத்திரிகை நம்மளுடைய ப்ளீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில் 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன பொடி 1000 ரூபா 2000 ரூபா யூரோ கொடுத்தவன் 500 ரூபா கொடுத்தவனா எல்லாரும் தான் சேர்த்துக்குது. இன்றைக்கி பிரசாத் லேபில் வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின் முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க, கதாநாயகன்டுவாங்க, இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்க முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன் அண்ணா. அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது, டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது. நமக்கு யாராவது சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமென்று ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீடுரா படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் ஸ்ரீராமசாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. ஓகே, நான் சினிமாவோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேன், அவ்வளோதான். நான் படத்தை படமாக பார்ப்பதால். அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல, சுதர்ஷன் ஆக்டர், அவனும் எனக்கு ஒரு தம்பி தான். இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம்.
அப்புறம் யாரை பற்றி சொல்லணுது இல்லை. ஆனால் இங்கே சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர், அவருக்கு எலும்பி நின்றீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கா பார்த்துக்கோங்க. இந்த அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்களில் இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன வந்துட்டு சுகிர்தன் டைரக்டர், நீங்கள் ஒரு எழுந்தினில்லைங்க சுகிர்தன், இவருக்கு கொடுப்போன்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்டாக்காக இவனுக்கு கொடுக்க எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஊரில் இருந்தோ இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாடுற அதே கஷ்டத்தை பட்டாலும் கடைசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி வந்து லெனின் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும், ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால் இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பான் ஆடியோ லான்ச்சுக்கு. இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆனால் முட்டாள் பகலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி, எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டான்னு தெரியல. அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ட்டு கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ட்டு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனியா வேறு யாரும் ஒன்றா நடிச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய நடிகர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லையும் பாருங்கள், நளினி அங்கே இருப்பாங்க. இந்த நளினிக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ளே குறுகி போய் அந்தோணி மட்டும்தான் நான். அடே நீ இப்படிலாம் பேசுவேன்னு யோசிக்கிறீங்களாடா? நல்லா பேசுனா சரி. நன்றி. அந்தோணி படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. தேவராஜனே நீங்கள் தான் மெயின் ஆள், எல்லாருக்கும் தலைக்கட்டு பார்த்துக்குங்க. கயல் படத்தில் எனக்கு அடித்து எனக்கு துன்பம் பண்ணாலே நீங்கள், எனக்கு எல்லாரையும் தெரியாது. தேவராஜனோட சேர்த்து கயல் படம் நடித்தபடி அவர் ஞாபகம் இருக்குது. மற்றபடி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லோரும் நான் கெஞ்சி கேட்குற ஆள்லாம் கிடையாது. இது நல்ல படமாக இருந்தால், இது நல்ல ட்ரெய்லராக இருந்தால், இளையராஜா சார் போட்டது நல்ல பாட்டாக இருந்தால் தயவுசெய்து இது தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் சிங்களத்திலும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்களோட பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர், நமக்கு சுரேஷன்றெல்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷெல்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சிட்டான். அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனசன்னா என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, இந்த எமோஷனலான ட்ரெய்லர் பார்த்தீங்க. கடைசியாக முடிக்கும்போது இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் வாயால் சொல்லுங்கள் தங்கச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி. தேங்க்யூ. அவரே சொல்லிட்டாரு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் அந்தோனினே கூப்பிட்றேன், அந்தோனி அண்ணானே சொல்லிடுறேன். ஏன்னா நான் அழுததுக்கான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய அந்தோனியாரோட பக்தர். ஸோ எனக்கு அது ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அண்ட் நதர் முக்கியமான ஒரு விஷயம், ட்ரெய்லர் அது பார்க்கும்பொழுது ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங், நான் சார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு என்னமோ சிறை படம் எப்படி வந்து அப்படியே ஹிட் ஆகி ஒரு லெவலில் கொண்டு போச்சோ, எனக்கு என்னமோ இந்த படம் செம்ம ஹிட் ஆகிடும் போல இருக்குன்னு சொல்லி நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டெஃபினெட்லி அண்ணா சொன்ன மாதிரி, அண்ட் அஃப்கோர்ஸ் டு போத் த டைரக்டர்ஸ், கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றியாக
மாறிடும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்களின்றி நாங்கள் இல்லை. நான் இது எப்போவுமே சொல்கிற டைலாக் இல்லை, ரொம்ப ஆத்மார்த்தமான வார்த்தை. நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எப்போவுமே சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக தரமான படத்தை நீங்கள் நிச்சயமாக ஒரு இடத்துல வச்சுருவீங்க. ஸோ அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒரு நபருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஒரு படம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடட் ஃப்ளேவராக நம்மளோட மாஸ்ட்ரோ சார் ரொம்ப அழகான இசை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். என்னன்னா இதை இல்லை, தங்கச்சி பேசினா அப்புறம் அண்ணா கண்டிப்பாக பேசணும். இதில் முக்கியமான ஆள், அவருக்கும் எனக்கு ஒத்தே வராது. எதுனோ தெரியல, அவரோட ஃபஸ்ட்டு படம் நீலராலேருந்து அவர் ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டுமே பக்கபலமாக இருப்பார். என்ன சொன்னால், அவருக்கு கிடைக்கிற படம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்கும். அதுக்குள்ள என்னாவது செஞ்சு இந்த படத்தை கொண்டோன்றக்காண்டி சொல்லி விக்கி அண்ணா, முதல்ல உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். விக்கி அண்ணா வாங்க, முதல்ல மன்னிச்சுக்கோங்க, நான் தான் கூட உங்களோட சண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சு எங்களை விட ஈழத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. எங்களை விட சினிமா, என்னை விட உங்களுக்கு அவ்வளோ சினிமா தெரிஞ்சபடியாக தான் நீங்கள் அவ்வளவு கடினமாக எல்லா கெட்ட வார்த்தைகளையும் எல்லா கெட்ட பேரையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கு. ஸோ இப்படி ஒரு மேடையில் மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் பயப்படலை. நான் எல்லாம் கோவக்காரன்னு சும்மா சொல்கிறாங்க. எனக்கு நியாயமாக இருந்தால் கோபம் வராதுங்க, அநியாயமாக இருந்தால் கோபம் வரும். தேங்க்ஸ் விக்கினா. அடுத்தது ஜிபிடி தமிழன் எழில் அவர்கள், ஒரு ரேப் சிங்கர், அவரும் ஈழத்து கலைஞர். அப்புறம் விஜிதரன், அவர் ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்டடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு, நிறைய கதை எழுதிட்டுருக்காரு. இவங்க எழுந்திருங்கெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் இப்படி கலைஞர்கள் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் தமிழ், அவர் ஒரு அடுத்த பாக்யராஜா வர்றதுக்கான, பாக்யராஜ் சார் மாதிரி வர்றதுக்கான எல்லாம் இருக்குது. கலை, நன்றி கலை. அங்கே வந்து அவ்வளோ தூரம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மிச்ச கலைஞர்லாம் வர முடியலை. ஒரு இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தபடியார் சில குறைகள் பேசாமல் விட்டுருப்பேன், யாருக்காக திட்டியிருப்பேன். நான் பெரிய கோவக்காரெலாம் கிடையாது. நாளைக்கு கயல் வின்சன், அந்தோனி வின்சன் கோவக்காரன்னு சொல்லி டைட்டில் போட்டு முடிச்சு விட்டுறாங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. காத்திருந்து அழகாக இந்த இசை வெளியீட்டை ரொம்ப அழகாக முடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் டு த கேமரா டீம்.